வர சொல்லிட்டு இவனை காணோம். ஐயோ, வெளியே வேற மழை வேற பெய்யுதே. இந்த டைட்லயே மழைலாம் வரணும். இது என்ன இது? அவ்வளவும் பாட்டில்ஸா கிடக்குது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா இங்க? வா பூமாரி. ஏய் கமல், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? இது என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணியோ? உட்காரு பூமாரி. உட்கார்றதா இருக்கட்டும்டா. என்னடா இது இப்படி ஆக்கி வச்சிருக்க வீட்டை? உன் வீட்டுக்கு இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இந்த நிலைமையில நான் உன்னை பார்க்கணும். என்ன செய்யறது பூமாரி, என் நிலைமை எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? என் நிலைமையை நான் யார்கிட்டயும் சொல்ல முடியல. உன்கிட்டயாவது சொன்னாலாச்சும் நீ ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவேங்கிறதுக்காக தான் உன்கிட்ட சொன்னேன். கமல், என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. பூமாரி, நான் டைரக்டாவே வந்துடுறேன். எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். உன்னால எனக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா? டேய், என்னடா சொல்ற? 10 லட்சமா? 1000 2000 ரூபாய் கேட்டாலாச்சும் சரி அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லலாம். 10 லட்சம் ஈஸியா கேக்குற? என்கிட்ட எங்கடா இருக்கு 10 லட்சம்? லூசாடா உனக்கு பிடிச்சிருக்கு? எதுக்குடா உனக்கு ஃபர்ஸ்ட் 10 லட்சம்? என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு சொல்லாம 10 லட்சம்ல நிக்கிற? முதல்ல நீ என்ன பண்ண? எதுக்கு உனக்கு 10 லட்சம் வேணும்? எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பூமாரி. என் காசு எல்லாத்தையும் ஒரு இதுல கொண்டு போட்டு எனக்கு எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. இப்ப எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும்டி. புரியுதுடா, உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ இந்த மாதிரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்றவனே கிடையாதே. திடீர்னு இப்படி எல்லாம் பார்த்தோன்னு எனக்கு அப்படிதான் மைண்ட்ல தோணுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. எதுலடா கொண்டு போட்ட? ஒரு பிஸ்னஸ், அதை விடு. எனக்கு அதை பத்தி பேசுறதுக்கே இஷ்டம் கிடையாது பூமாரி. எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா வேணும். உன்னால எனக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமா? என்னோட பிஸ்னஸ்லாம் கரெக்டானதுக்கு அப்புறம் அந்த காசை உனக்கு நான் அப்படியே திருப்பி தந்துடுறேன். அதுல இருந்து ஒரு 10 பைசா எனக்கு வேணாம். உன் நிலைமை எனக்கு புரியுது கமல். ஆனா என்னால 10 லட்சம்லாம் ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டம்டா. அவருக்கு தெரியாம எப்படிடா என்னால முடியும்? ப்ளீஸ் பூமாரி, நீ நினைச்சா கண்டிப்பா எனக்கு முடியும். கமல், நீ என்ன கமல் விளையாடுறியா? 10 லட்சம் வீட்டுக்கு தெரியாம எப்படி நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும்? ஒரு 1 லட்சமாச்சும் எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணி தருவேன். 10 லட்சம்லாம் சாத்தியமே இல்லடா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 1 லட்சமாவது உனக்கு தர்றேன். வேற யார்கிட்டயாவது நீ அரேஞ்ச் பண்ணிக்கிறியா? நினைச்ச பூமாரி, நீ இதை தான் சொல்லுவேன்ட்டு. எல்லாரும் சொன்னாங்க ஃப்ரெண்டுன்ட்டு இருப்பாங்க, ஆனா ஏதாவது ஒரு உதவின்னு வந்தாதான் தெரியும் அவங்க லட்சணம்ன்ட்டு. அது கரெக்டா தான் இருக்கு. பரவாயில்ல போ. எனக்கு முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களே நான் கேட்டுட்டேன். அவங்களால யாராலையும் எனக்கு ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு தான் சொல்றாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. நீ கிளம்பு பூமாரி. ஏய் கமல், நீ என்ன அப்படி நினைக்கியாடா? ஆமா, பின்ன வேற எப்படி நினைக்க சொல்ற? தெரியும் பூமாரி, எல்லாரும் இப்படிதான் இருப்பீங்கன்ட்டு. சுயநலமான உலகம் தானே. உன்னை மட்டும் நான் எதுக்கு நம்ப போறேன்? இப்போ என்ன, உனக்கு 10 லட்சம் வேணும் அவ்வளவுதானே? நான் ஏற்பாடு பண்ணி தருவேன்டா. நான் என்ன உனக்கு சும்மா சாதாரண ஃப்ரெண்டுன்னு நினைச்சியா? உனக்காக நான் என்னென்னு பண்ணுவேன். இல்ல பூமாரி, நீ எல்லாம் அதை பண்ண முடியாது. முதல் வார்த்தையில எடுத்தோடனே முடியாதுன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் உன்னால எப்படிடா அதெல்லாம் பண்ண முடியும்? ஏன் ஏன் பண்ண முடியாது? என் ஃப்ரெண்டு கமலுக்காக நான் பண்ணுவேன். சாச்சா, அதெல்லாம் உனக்கு முடியாது பூமாரி. நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை சட்டையை பிடிச்சி நீ யாருடா என் ஒய்ஃப் கிட்ட 10 லட்சம் கேட்கறதுக்குன்னு கேட்பாரு. இதுதான் நடக்க போகுது. எனக்கு நல்லா தெரியும். உன்னால தனியாலாம் அவ்வளோ லட்சணத்தை ஏற்பாடு பண்ணலாம் முடியாது. நீ முதல்ல கிளம்பு. எடுத்த வார்த்தையிலேயே சொல்லிட்ட ஏற்பாடு பண்ண முடியாதுன்ட்டு. மனசுல இருக்கிறதானே வாயில வரும். சும்மா ஒரு இதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஏமாத்திராத பூமாரி. ஏன்டா நீ என்ன புரிஞ்சு வச்சது இவ்வளவுதானா? நான் உனக்கு பண்ண மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? இங்க பாரு, உனக்கு 10 லட்சம் நான் ஏற்பாடு பண்ணி தர்றேன், அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? என்ன பாடுபட்டாலாச்சும் உனக்கு 10 லட்சம் ஏற்பாடு பண்ணி தர்றேன். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்தா இவ்வளோ ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இங்கே இருப்ப. உன் மன உளைச்சல் எனக்கு புரியுதுடா. அதுக்காகவாச்சும் நான் உனக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்ணி தர்றேன். எப்படி பண்ணுவ? உன் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நிக்க போறியா, இல்ல உன் அத்தை கிட்ட போய் நிக்க போறியா? இல்லடா, ஆனா உன்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு திருப்பி தந்துருவீல? ஆமா பூமாரி, மினிமம் 1 மந்த் தான். அதுக்குள்ள எப்படியாச்சும் நான் தந்துருவேன். சரிடா, அவர் ஒரு 5 லட்சம் என்கிட்ட தந்து வச்சிருக்காரு. அது கொஞ்சம் ஆபீஸ்ல உள்ள பணம் தான். அவர் இப்போதைக்கு என்கிட்ட அதை கேட்க மாட்டாரு. அதை நான் உனக்கு தந்துடுறேன். அதோட என் நகை எல்லாத்தையுமே வச்சு உனக்கு ஒரு 5 லட்சம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். ஆனா 1 மாசத்துக்குள்ள நீ தந்துரு. அவர் எப்போ என்கிட்ட திருப்பி அந்த நகையை கேட்பாரு, சாரி அந்த பணத்தை கேட்பாருன்னு எனக்கு தெரியலடா. சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பூமாரி. நீ எனக்கு உதவி பண்ணுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏய் கமல், இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டுக்காக தானே பண்றேன். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். ஆனா ஒன்று, முடிஞ்ச வர 1 மந்த்துக்குள்ள திருப்பி தர பாரு, புரியுதா? அதுக்கப்புறம் உன்னால நான் மாட்டிக்கிடாம. கண்டிப்பா பூமாரி, உன் பணத்தை நான் எப்படியாச்சும் திருப்பி தந்துருவேன். ப்ளீஸ் 1 மாசம் மட்டும் எனக்கு டைம் கொடு, அது போதும். அதே மாதிரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. யாருக்கும்னா? கவிக்குமா?
ஆமாடி, கவிக்கும் தெரிய வேணாம். ஏன்னா நான் கவிக்கிட்ட கேட்கலன்னு ஏதாவது கோவப்படுவா. அவ ஹஸ்பண்ட் ஏற்கனவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தா. அதனாலதான் நான் அவகிட்ட கேட்கல. ஓ அப்படியா? ஏன்? தெரியல, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல ஏதோ சண்டை போல. அதான் கவி அப்படி சொன்னான். சரிடா, நான் கவிக்கிட்ட எதுவும் சொல்லல. சரி நான் அப்ப கிளம்புறேன். ஏய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க. இரு, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல இல்ல, வரேன். சரியா, லேட் ஆகுது. அவர் வேற ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு. வரேன். பாய் பூமாரி. பாய்டா. குடிக்காம ஒழுங்கா இரு. ஓகேடி. 10 லட்சம் 10 லட்சம். டேய் கமலு, 10 லட்சம் ஆக்குதா உனக்கு? அதுவும் இல்லாம பிஸ்னஸ் பண்ணி ஏமாந்துட்டியா? அதையும் ஒருத்தி நம்பிட்டு போறாள. கூடிய சீக்கிரம் 10 லட்சம் கைக்கு வரப்போகுது. அப்புறம் ஸ்வைங். ச்சே, பாவம் கமல் இப்படி போய் மாட்டிக்கிட்டானே. யார்கிட்ட 10 லட்சத்தை கொடுத்து ஏமாந்தான்னு கூட தெரியல. ஏமாந்தவங்க எப்படியாச்சும் கமலோட காசை திருப்பி கொடுத்துடணும். அப்பதான் கமல் என்னோட காசை திருப்பி தருவான். இந்த உதவி நான் அவனுக்குன்னு பண்ணல. அவன் இடத்துல எந்த ஃப்ரெண்ட் இருந்தாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி உதவி செய்யதான் செய்வேன். பாவம், அதுவும் இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ரொம்ப அழுதான். அப்பவே எனக்கு தெரிஞ்சுது அவன் உண்மையிலேயே கஷ்டத்துல தான் இருக்கான்ட்டு. இந்த டைத்துல கூட நான் அவனுக்கு உதவி செய்யலைன்னா என்கிட்ட காசு இருந்து என்ன பயன் இருக்கு? எப்படியாச்சும் நான் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். வீட்டில் போய் உடனே அந்த காசை எடுத்து அவன் கையில கொடுக்கணும். கூடிய சீக்கிரம் கடன் தொல்லை எதுவும் இல்லாம அவன் அந்த கடனை அடைக்கணும். அப்பதான் என் ஃப்ரெண்டு நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்பதான் எனக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். கவிக்கிட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு சொல்றானே. சரி, அவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான்னா அதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். நம்ம ஒன்றும் காட்டிக்கிட்ட வேண்டாம். கவி வேற அடிக்கடி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா என்ன விஷயம்ட்டு. வாய் தவறி கூட உளறிடக்கூடாது. எவ்வளோ முட்டாளா இருக்கா அந்த பூமாரி. சா, இவ இப்படி ஒரு முட்டாளா இருப்பான்னு தெரிஞ்சதுன்னா நான் ஒரு 50 லட்சம் கேட்டிருப்பேனே. தப்பு பண்ணிட்டியடா கமலு. ஒரு 50 லட்சம் கேட்டிருந்தோம்னா அப்படியே செட்டில் ஆயிக்கலாம் போல. பூமாரி கிட்ட நிறைய பணம் இருக்கு போலயே. இதானே ஸ்டார்டிங். அடிக்கடி இனிமே இந்த மாதிரி வரவழைச்சு எனக்கு ஒரு 10 லட்சம் தா பூமாரின்னு கேட்டா தந்துட போறா. இனிமே பூமாரி நமக்கு அடிமை தானே. ஃப்ரெண்டாம்ல ஃப்ரெண்டு. அந்த ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் கறந்துடலாம் போல. இவகிட்ட எல்லாம் என்ன தேர போதுன்னு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் ஒரு 1 லட்சமாவது தருவா போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 10 லட்சத்தையும் நானே தர்றேன்ட்டா. பூமாரி கையில் அவ்வளோ பணம் இருக்கா? ஓகே, இந்த கமலுக்கு இது தெரிஞ்சிடுச்சுல. இனிமே எல்லாமே நம்ம கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் அமெரிக்கா தான், ஜாலி தான், என்ஜாய் தான். பாவம் பூமாரி, அவ தான் ஏமாந்துக்கிட்டு கண்ணீர் வச்சுட்டு இருப்பா. நம்மளாம் அடுத்தவங்களுக்கெல்லாம் பாவம்லாம் பார்க்க மாட்டோம். பூமாரி மாதிரி இருந்தாலும் அவ்வளோதான். எப்படா அந்த 10 லட்சமும் கைக்கு வரும்ட்டு யோசனையா இருக்க. பூமாரி சீக்கிரமா வந்து தந்துருமா.